ஒளி நாடாவிலே பதிந்து கொண்டிருக்கின்ற அழகான ஒளி பதிவிலே உயர்ந்து ஓங்கி இந்த நாடெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கின்ற லட்சுமி ஆடியோஸ் சரி அண்ட் வீடியோஸ். மலையான மலை கடந்து வருகிறான் அருமை நந்தி பகவான். கொண்டு விட்டான் குமடு விட்டான் கொடிய வனமெல்லாம் தான் கடந்து அம்மா பாசி படர்ந்த மலை பங்களித்தேர் ஓடுமலை அல்லவா, சிட்டு பறக்கு மலை செண்பகப்பு பூக்கு மலை பூக்குமலை அல்லவா, மலையான மலை கடந்து வார நேரம் அத்துவான அழகு நன்றி வருவானா பகவானோ நன்மையுடன் வாரானையா நாகராயன் அழைப்பதற்கு வாரானே வருகின்ற நேரமாக கூதையா ஒரு ஆளரவம் மகமுடி அரச மன்னன் நகலவு மன்னவன அத்துவன கானகத்தில் அருந்தவசி இருக்கும் நேரோ நந்தி தேவன் வருவானா விட்டு இறங்கு விழா அவத்தை விட்டு இறங்கு விழா
மன்னன் நாகராஜ மன்னன் மன்னனானவள் நான் அறிந்தார் அந்த அழகு நந்தி பகவான். அப்பா அப்பா ஏ தவசிநாதா, நான் ஆண்டவன் அல்ல. அப்ப தாங்கள் யாரு? நான் ஆண்டவனுக்கு அழகாக தொண்டு செய்கின்ற நந்தி தேவன். என் பேரு தான் நந்தி தேவன். அழைத்து செல்வதற்கு வந்தேன் என்று சொன்ன நேரம் நேரத்தில் நந்தி பகவானுடைய வார்த்தை கேட்டு நாகராஜ மன்னனும் அழகாக ஏகி வருகிறார். நந்தி தேவன் முன்னடக்க நாகராஜன் பின்தொடர்ந்து அழகாக காடு செடி வனம் வனாந்தரம் எல்லாம் விட்டல்லவா ஆதிவள்ளி கைலாசமாமலை. அம்மா அந்த கைலாசமலை தலைவனாக இருக்கும் ஆண்டவன் சிவபெருமான். அந்த சிவனாருட இடமதியிலே சிவனாருட இடமதியிலே முடிராஜ மன்னன் நமஸ்கரித்தா ஆசாரம் வளரும் செய்த கும்பிட்டு வணங்குவான உடனே வீட்டு அடிபணிந்து வணங்கிடுவார். ஆசாரம் வளரும் செய்த ஆண்டவன் முன்னாலே நாகராஜன் இருக்கும் போது கடவுள் சிவன் கண்ணால் கண்டார். கடவுள் சிவன் கண்ணால் கண்டார். கட்டுடனே ஏழு கேட்ட சிவன் கண்ணால் கண்டார். கடவுள் சிவன் கண்ணால் கண்டு கட்டுடனே எதுரைப்பா உனக்கு என்ன வரும் கேட்ட வரம் நானும் தாரே உண்மையுடன் நாகராஜா மன்னனிடம் கேட்ட நேரம் நாகராஜ மன்னவனா அந்த பகவனை கண்டல்ல முன்னாள் அழகு அழகான நாகராஜ மன்னனானவள் அண்டவா சிவபெருமானே பெருமானே அநாதர் ஜகா ஆபத்தாண்டகா அடியவருக்கெல்லாம் அடியவராக இருந்து அடியவர்களை காத்தலும் ஆண்டவனே ஆண்டவனே சிவபெருமானே ஈராறு வருடமாக இருந்தது ஒரு தவத்தின் வருவதனால் பெருமையின் ஒரு காரணத்தினால் நாடாளும் மன்னனாக இருக்கின்ற எந்தனுக்கு 30 வருடமாகி முடிதற்கு பிள்ளை இல்லை. இல்லை இல்லையே 40 வருடமாகியும் நாடாள்வதற்கு பிள்ளை இல்லை. இல்லை மதலை வரம் இல்லாமல் இருக்கிறேன். ஆகையினால் ஆண்டவனே பகவானே உங்கள் அருளால் எனக்கு ஒரு மதலை சந்தானம் தர வேண்டும். தர வேண்டும் என்று பகவானிடத்தில் நாகராஜன் உரைத்த போது மலடன் மலடி என்ற பட்டம் தீர வேண்டும். தீர வேண்டும் என்று சொன்னபோது ஆண்டவன் சிவபெருமான் கண்டார். கண்டு என்னையா உரைத்தார்? அடே அப்பா நாகராஜா, நாகராஜா, நீ நாடு கேட்டால் நகரம் கேட்டால் பொன் பொருள் பூமி ஆசானு எதை கேட்டாலும் இல்லை என்று சொல்லாமல் நான் தந்து அள்ளி அள்ளி தரணும் என்று ஆசைப்பட்டு இருந்தேனடா. ஆனால் இந்த கேட்டாயே பிள்ளை வரம். அம்மா இந்த பிள்ளை வரம் உன்னுடைய ஜாதக பலாபலங்களை பார்த்து தான் சொல்ல என்னால் தர முடியாதடா. ஜாதகம் பார்த்து கொடுக்க முடியும். உன்னுடைய பிறந்த பலன்களை அறிந்து
பிள்ளை உண்டா இல்லையா இல்லையா என்று சொல்லி ஆண்டவன் சிவபெருமான் யார் அழைக்கிறார் தெரியுமா? யாரை அழைத்தா? அந்த கைலாயமலை தலைவனாக இருக்கும் ஆண்டவன் சிவனாருடைய அருளால் கிருபையா நாட்டு கணக்குகள் எல்லாம் வைத்திருக்கிறாரே சித்திரகுப்த நயினார், சித்திரராம் புத்திரன் நயினாராம். அந்த நயினாரை அழைத்து ஐயா ஐயா வரும்புள்ள நயினாரே 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 வார்த்தை ஒன்று சொல்லை கேளா சொல்லை கேளா வரும்புள்ள நயினாரே நயினாரே வரும்புள்ள நயினாரே 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 வார்த்தை ஒன்று சொல்லை கேளான் சொல்லை கேளா அல்ல வரும்புள்ள நயினாரே நயினாரே நாட்டு நல்ல கணக்கெடுத்து நாகராஜன் ஜாதகமோ ஜாதகமோ அந்த நாக கண்ணிறது குறிப்போறது குறிப்போ பஞ்சாங்க ஏடெடுத்து படம் பார்த்து கூறிடுவார் பகவானு சொன்ன நேரம் ஓடி வரா உலக கணக்குகளை தான் எடுத்து நாகராஜன் ஜாதகமோ கண்ணியுடனது குறிப்பாரது குறிப்பா பஞ்சாங்க எடுத்து பலம் பார்ப்பாரா பார்க்கின்ற நாகராஜன் ஜாதகத்தில் பிள்ளை அது இல்லை என்று ஜாதகத்தில் சொல்லுவையா ஐயா முப்பிரவில் பாவி ஐயா முப்பிரவில் பாம்பு ஏனோ இவர் எப்பிறவி பிறந்தாலும் இருந்தால பிள்ளை இல்லையே அழிந்தெழுத்து பிறந்தாலும் ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை நயினாரும் சொன்ன போது கோடி பிறவி பிறந்தாலும் கோடி பிறவியாக பிறந்தாலும் சந்தானம் இவர்க்கு இல்லையே பிறவி பிறந்துட்டாலும் அவன் கோடி பிறவி பிறந்துட்டாலும் எனக்கு சந்தானம் இல்லை ஐயா மன்னவன் மன்னவனுக்கு எப்பிறவி பிறந்தாலோ அம்மா இனத்தால பிள்ளை இல்லை அழிந்தழிந்து பிறந்தாலும் ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை என்று சித்திரகுப்த நயினார் சொல்லுகின்ற வார்த்தை காதில் கேட்டான் நாகராஜன். நாகராஜன் பக்கத்துல இருந்தே கேட்டுக்கிட்டே இருக்கான். ஆண்டவனை கண்டும் நம்ம பாவம் தொலைகல, பகவானை பார்த்தும் பாவம் தீரவில்லை. கடவுளை கண்டும் நம் கஷ்டம் தீராமல் இருந்தால் நம்ம இந்த உயிரை வைத்தியர என்ன செய்ய? இனி நாட்டுக்கு போய் நாட்டை ஆளும் மன்னனாக இருந்து நாட்டை ஆளலாமா? அந்த நல் உயிரோடு நம்ம வாழலாமா? நாகராஜ மன்னன் இனி நாட்டுக்கு போக கூடாது, நல் உயிரை இதோடு முடித்து விட வேண்டும். இந்த கைலாசமலையிலே முடியும். இப்பிறவி இனி நமக்கு வேண்டாம். ஆமா என்று நாகராஜ மன்னாதி மன்னவனும் இடையில் உள்ள உறவால் எடுத்து உயிரை மடிக்க போகிறான். அறிந்தார் அம்மை பராசக்தி, அப்பா நாகராஜா மாண்டு விடாதே, நில் மாண்டு மடிந்து விடாதப்பா, நில் என்று சொல்லி அம்மையும் ஆதிபராசக்தியானவள் ஆண்டவனை கண்டு, சுவாமி பகவானே
நாகராஜவண்ணன் பிள்ளை வரம் கேட்டான் அல்லவா? கேட்டான் அல்லவா? ஆண் பிள்ளை இல்லாவிட்டாலும் ஒரு பெண் பிள்ளை வரமாவது கொடுங்க. கொடுங்க கொடுங்க. பிள்ளை இல்லாமல் மடிந்தான் என்று சொன்னால் அவன் பாவங்கள் நம்மளை வந்து சேரும். ஆமா, இவன் மடிந்த செய்தி அவன் மனையால் கேட்டால் அவளும் ஆண்டு மடிவான். இருவேருடைய பாவம் நம்மளை தானே சேரும். ஆமா ஆமா. அதனால் ஒரு பிள்ளை வரம் கொடுங்கள் என்ற ஆதிபராசக்தி சொல்லுகின்ற நேரம், சொல்லுகின்ற நேரத்தில் பகவான் பார்த்தார். ஆண்டவன் கண்ணெல்லாம் சிவந்து கடுங்கோபமாகி உண்டாகி, ஏ அம்மா ஏ பார்வதி, அம்மா ஏ பார்வதி, உமையவளே உமையவளே, நாகராஜ மன்னனுக்கு பிள்ளை இல்லை என்று நயினார் உரைத்த போதும் அந்த நயினாருடைய வார்த்தைப்படி சரி வேதங்கள் அறியாமல் ஆமா பிள்ளை வரம் கொடுக்க சொன்னாயல்லவா? ஆமா ஆமா கொடுக்க சொன்ன. அந்த வேதங்களை அறியாமல் பிள்ளை வரம் கொடுக்க சொன்னபடியினால் நாகராஜ மன்னனுக்கு என்னென்ன, ஏ அம்மா ஆதிவரா சக்தியான உமையவளை நீதான் போய் அந்த நாகத்துக்கு பிள்ளையாக, நாகத்துக்கு பிள்ளையாக நாயகியை போய் பிறப்பா, அசை எட்டு காளியாக அவதரிப்பால் ஆதி சக்தி மாசாலியானி பிறந்து மாநிலத்தை ஆண்டிடுவா பகவான சொன்ன போது அம்மை உமை பார்வதியாய் பார்வதியா சொன்ன போது சொன்ன கண்டாடு பார்வதியா பார்வதியா. ஈசனுடைய அருளாலே நாகராஜ மன்னருக்கு நீ பிறப்பா பிறப்பா பகவானு சொன்ன போது அம்மை உமை பார்வதியா பார்வதியும் அந்த ஈசனோட வார்த்தை விட்டார், வார்த்தை விட்டார், வார்த்தை கேட்டா செந்திலையாய் பார்வதியா பார்வதியா வார்த்தை கேட்டு வார்த்தை கேட்டு வார்த்தையை விட்டார். பார்வதியா பார்வதியா ஆண்டவனாக விளங்கும் சிவபெருமானை கண்டால் கண்டாள் அல்லவா? ஆண்டவா நாகராஜ மன்னனுக்கு பிள்ளை கொடுங்கள் என்று தானே சொன்னேன். அதுக்கு இந்த சாபமா? அதற்கு என்னை போய் நாகராஜ மன்னனுக்கு பிள்ளையாக போய் பிறக்க சொல்லலாமா? இது நாயம்மா. அவதான் கண்டார் ஆண்டவன். அம்மா அம்மா பெண்ணே பார்வதி, இது இன்று இட்ட சாபம் அல்ல. வேற எப்போ? முன்னால் உனக்கு கொடுத்த சாபத்தின் பிரகாரம் காளியாக போய் கலி உலகத்திலே ஆட்சி புரிவாய் என்று சொன்னேன் அல்லவா? அம்மா அந்த காளி பிறப்புக்கு நேரம் வந்து விட்டது. நேரம் வந்து விட்டது. அஷ்டகாளியுடைய அவதாரம் எடுப்பதற்கு அம்மா நாள் நெருங்கி விட்டது. அம்மா அம்மா அதனால் தான் உன்னை நாகத்துக்கு பிள்ளையாக பிறக்க சொன்னேன் அம்மா ஆமாம்மா என்று சொன்னபோது ஆண்டவனுடைய அருளால் கிருபையால் அந்த அழகாக இருக்கும் நாகராஜ மன்னனை கண்டார். ஏ நாகராஜா, நாகராஜா நீ கேட்டது பிள்ளை வரம். அம்மா அதுக்கு உனக்கு ஆண் பிள்ளை இல்லை, சரி 8 பெண் பிள்ளை வரம் தந்தேன். ஈசனுடைய அருளால் கேட்டது ஒரு பிள்ளை, உனக்கு கிடைத்தது